ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிவ்யூ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து ரிவ்யூனா என்ன, இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம தொழிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நிறைய பேர் கிட்ட வந்து இந்த ரிவ்யூனா என்ன ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ காப்பி வாங்கி செக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ உங்கள் ரிசல்ட்டில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இல்லை மார்க்னு வரும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி வாங்கி ரீவாலுவேஷன் பண்ணியிருப்பீங்க. இந்த ரீவாலுவேஷன்லேயே உங்களுக்கு ஒரு கரெக்டான ப்ராப்பராக கரெக்ஷன் பண்ணாத மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் பண்ண போகிறதா ரிவ்யூ. ஸோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ரீவாலுவேஷனில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு கடைசி ஸ்டேஜ். அதாவது இந்த ரிவ்யூவில் உங்களுக்கு மார்க்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் ஃபைனலாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிவ்யூவை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீவாலுவேஷன் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் உங்களால் வந்து ரிவ்யூ பண்ண முடியும். எப்படி உங்களால் ஒரு ஃபோட்டோ காப்பி வாங்கினா மட்டும்தான் ரீவாலுவேஷன் பண்ண முடியுமோ, ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இதை உங்கள் காலேஜில் நீங்கள் பண்ணிக்கலாம். மேனுவல் அப்ளிகேஷன் வந்து அளவு கிடையாது. ஸோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் காலேஜ் கூட நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை உங்கள் பிரின்சிபல் வந்து உங்களுக்கு பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஜென்ரேட் பண்ண இதை வந்து உங்கள் பிரின்சிபல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து ப்ராசஸில் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் 3000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகி அதிக மார்க்ஸோ இல்லை அதிக கிரேட்ஸோ வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வந்து ஃபைனலாக வந்து வச்சுக்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் இதில் எதுவும் சேஞ்ச் ஆகி அதாவது உங்களுக்கு ஹை மார்க்ஸ் வந்துருச்சு, ஹை கிரேட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பே பண்ண 3000 திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கிரேட் மாறி இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 20 மே. ஸோ 5 PM போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். சப்போஸ் இந்த ரிவ்யூ பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே பண்ண பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை இருக்கும்னு நினைக்கிறேன். ரீவாலுவேஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ரிவ்யூ ட்ரை பண்ணுற உங்கள் ஸ்டூடெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.